வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரீஷ் கர்னாட் எழுதின துக்ளக்ன்ற பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதை அவர் முதல்ல கன்னட மொழியில் தான் எழுதினார். இதை முகமது பின் துக்ளக்னு இருந்த ஒரு முஸ்லீம் சுல்தானோடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முகமது துக்ளக் அவரோட கோர்ட்டில் இருக்கார். அவர் ஒரு முஸ்லீம் சுல்தான். அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம நாட்டோட கேபிட்டல் தலைநகரம் டெல்லியில் இருக்குது. அதை நான் தௌலதாபாத்துக்கு மாற்ற போகிறேன். தௌலதாபாத்துக்கு இன்னொரு பேர் தியோகிரி. தௌலதாபாத் சவுத் இந்தியாவில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அது டெல்லியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவர் ஏன் மாற்றுறாருனா 2 காரணத்துக்காக மாற்றுறாரு. ஒன்று அங்கேருந்து அவர் கேபிட்டலாக வச்சு நாட்டை ஆண்டாருன்னா தென் பகுதிகள், அதாவது சதர்ன் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில், அது அவரால் நல்லா ரூல் பண்ண முடியும். ஏன்னா தௌலதாபாத் சவுத் இந்தியாவில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சவுத் இந்தியாவில் நிறைய ஹிந்துஸ் இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் இணக்கமாக ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, இப்போ மாங்கல்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து அவர் அட்டாக் பண்ணினே இருக்கிறதுனால அவர் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கு தற்காப்புக்காகவும் படைகளுக்காகவும். இப்போ சவுத் இந்தியாவுக்கு போயிட்டா அந்த அளவுக்கு அவர் பணம் அந்த தற்காப்புக்காக செலவு பண்ண தேவையில்ல, அதை வேறு ஏதாவது வளர்ச்சிக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஆசிஸ்ன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு வர்றாரு. ஆசிஸ் பார்த்திங்கன்னா அவர் நிஜமாக ஒரு முஸ்லீம், ஆனால் இப்போ ஒரு ஹிந்து மாதிரி வந்திருக்கார். ஏன்னா துக்ளக் செக்யூலரிசம், அதாவது இந்த ஜாதி மதம் வேறுபாடெலாம் ரொம்ப பார்க்காத ஒரு ஆள். அது மாத்திரம் இல்லாமல் அவர் முஸ்லீம் சுல்தானாக இருந்தாலும் ஹிந்துஸ் மேலே அவருக்கு ரொம்ப அக்கறை உண்டு. அதனால் அவர் ஹிந்துஸும் முஸ்லீமும் ஒத்துமையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஹிந்துஸ் மனசை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அப்புறம் அவர் போடுற கொள்கைகள் எல்லாத்துலேயுமே ஹிந்துஸ்க்கு சாதகமாகவே செய்யக்கூடிய ஒரு மனிதராக துக்ளக் இருந்தார். அதனால் ஆசிஸ் விஷ்ணு பிரசாத்னு ஒரு ஹிந்து பிராமன் மாதிரி வராரு. சுல்தான் மேலேயே ஒரு கேஸ் சொல்கிறார். இது மாதிரி என்னோடய நிலத்தை நீங்கள் அநியாயமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இது கேஸ் நடந்துட்டு அதுக்கு நிறைய பணமே ஆசிஸ்க்கு கிடைக்குது. பின்னாடி துக்ளக் கோர்ட்லேருந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் கேபிட்டல் தௌலதாபாத் தான். ஆனால் நீங்கள் எல்லாம் டெல்லிக்குலேருந்து அங்கே வரணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், அது உங்களோட முடிவு. ஆனால் இன்றைக்கு முக்கியமான இதெல்லாம் தலைநகரத்தில் போயிடும் அப்படின்றத மாத்திரம் அவங்க சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ஆசிஸ் அவர் ஃப்ரெண்ட் ஆசாமோடு சேர்த்து முடிவு பண்ணுறாரு, எப்படியும் மக்கள் டெல்லியிலேருந்து தௌலதாபாத் போவாங்க, போகிற வழியில் அவங்களெல்லாம் ஏமாற்றி எப்படியெல்லாம் பணத்தை பறிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. அடுத்த சீனில் துக்ளக் செஸ் விளையாடின்னு இருக்காரு. அப்போ அவருடைய ஸ்டெப் மதர்னால் அவரோட தந்தையோடைய மனைவி அங்கே வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ நாட்டை ஆள்றதுல சில விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது தான் நமக்கு சில விஷயம் தெரியுது. துக்ளக் அவரோட அப்பாவையும் சகோதரியும் கொண்டுட்டு தான் அவர் அரியணையில் அமைஞ்சிருக்காரு. இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, துக்ளக்குக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்த ஐனுல் முல்க் அவர் இப்போது துக்ளக்குக்கு எதிராயிட்டார், துக்ளக்கோட எதிரியாகவே இருக்கார். இப்போது அவர் 30,000 வீரர்களோட டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்துட்டுருக்காரு. துக்ளக் கிட்ட 6,000 வீரர்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்த போர் மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக துக்ளக் தோற்றுருவார். ஏன்னா அவங்க 30,000, இவங்க 6,000 தான். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் முதல்ல அவனை கட்டுப்படுத்த பாரு, ஐனுல் முல்க் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படணும், இல்லைனா இது உனக்கே பின்னாடி ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாங்க. அது மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஜியாபுத்தீன் பாரானின்னு சொல்லிட்டு அவர் வரலாற்றை எழுதுகிறவர், அவர்கிட்ட அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி துக்ளக்கை சுற்றி நிறைய முட்டாள்கள் அட்வைசர்ஸாகவும் கவுன்சிலராகவும் இருக்காங்க, அவங்களுடைய அறிவுரையெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் கேட்டுட்டு தான் துக்ளக் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, இது நாட்டுக்கும் நல்லதில்லை துக்ளக்குக்கும் நல்லதில்லை, கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஷேக் இமாமுத்தீன்றவர் வராரு. அவருக்கு சுல்தானை பிடிக்கவே பிடிக்காது. மக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திருப்பிகிட்ருக்காரு. ஏன்னா துக்ளக் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கிறதுனால அது மக்களோட நலனுக்கு நல்லது இல்லைன்னு இது துக்ளக்குக்கும் தெரியும். அதனால் துக்ளக் அவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் போய் ஐனுல் முல்கை போய் பாருங்கள், பார்த்துட்டு சமாதானம் பேசிக்கலாம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஷேக் சொல்கிறாரு, நீங்கள் சாதாரணமாக போகாதீங்க, ஒரு மன்னரோட குடும்பத்தை சேர்ந்த மாதிரி நல்லா ராயல் ட்ரெஸ்ஸில் யானை மேலே போங்க அப்படின்னு சொல்லி ஷேக் அப்படி அனுப்புகிறார். கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, இந்த ஷேக் இமாமுத்தீன் கொல்லப்பட்டாருன்னு. ஏன்னா துக்ளக்குன்னு நினச்சிட்டு அவருடைய விரோதிகள்
ஷேக் வந்து கொண்டுட்ருக்காங்க. ஏன்னா ஷேக் வந்து ஒரு ராயல் ட்ரெஸ்ஸில் இருந்தார், அதோட யானை மேலே போயிட்டுருந்தார். அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது ரத்தன் சிங் மூலமாக, அதாவது வந்து அவரை கொல்றதுக்காக துக்ளக் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காருன்னு. இது மூலமாக தான் நம்ம வந்து துக்ளக்கோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தன் சிங், அமீஸு, சையத்ஸ் இவங்களாம் வந்து சுல்தானுக்கு எதிராக வந்து பிளான் போடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுல்தானை கொல்றத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவரோட முட்டாள்தனமான நடவடிக்கைகள்லாம் நாட்டுக்கு ரொம்ப பாதகமாக அமையும். அதனால் நாட்டை காப்பாற்றணுன்னா துக்ளக்கை கொன்று தான் ஆகணும் அப்படின்னு. அதே சமயத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, தௌலத்தாபாத் வந்து நம்ம போனோன்னா அங்கே நிறைய ஹிந்துஸ் தான் இருப்பாங்க, இது நாட்டுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சியாபுத்தீனும் இருக்கார், அவரையும் வந்து அவங்களோட சேர சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணலைன்னு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணுறாங்க எப்படி வந்து துக்ளக்கை கொல்றதுன்னு போது, சரி அவர் வந்து தொழுகை பண்ணுவார் இல்லையா, ப்ரேயர் பண்ணுவார் இல்லையா, அந்த டைமில் வந்து அவரை கொன்னுடலான்னு. ஆனால் எப்படியும் அவங்க பிளான் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிடுது, துக்ளக் வரைக்கும் போயிடுது. அவங்கள உடனே வந்து மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. துக்ளக் மரண தண்டனை விதிச்சோடு இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய உடலை வந்து பொதுமக்கள் பார்க்குற மாதிரி தொங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவர் இன்னொரு டெசிஷன் எடுக்கிறார். என்னன்னா, அது வரைக்கும் வந்து நாணயம், அந்த நாட்டோட நாணயம் வந்து தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேலுக்கு வந்து அதை வந்து காப்பர் அண்ட் பிராஸ் அதுலேயும் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல், அதோட முட்டாள்தனமான இன்னொரு டெசிஷன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா காயின்ஸ்க்கும் ஒரே வேல்யூ தான். அது கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, காப்பராக இருந்தாலும் சரி, பிராஸாக இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு ஒரே மதிப்பு தான் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இனிமேல் யாரும் வந்து தொழுகையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ மக்களே வந்து அவரை வந்து முட்டாள் மன்னர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் துக்ளக்குக்கு சீக்கிரமாக வந்து நம்மளுடைய கேபிட்டலில் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிடணும்னு நினச்சிட்டு மக்கள் எல்லாம் வேகமாக காலி பண்ண சொல்கிறாரு. மழையிலே மக்கள் பசியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பேருக்கு நல்ல வியாதி வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ தான் ஆசிஸ் வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆசாமோடு வந்து மக்களை இன்னும் ஏமாற்றி வேறு அவங்ககிட்ட கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் வாங்கிட்டுருக்காரு. அதே சமயத்தில் தௌலதாபாத்தில் வந்து சொல்லப்படுது, அதாவது நாஜிப்ன்ற ஒருத்தர், அவர் வந்து துக்ளக்கோடைய அட்வைசரு, அதோட நிறைய நண்பர், அவர் வந்து கொல்லப்படுறாரு. இப்போது அவங்க துக்ளக்கோடைய ஸ்டெப் மதர் வந்து அவர் திட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நாடே வந்து நில கொழிஞ்சி இருக்குது, அதுலேயும் வந்து நீ சொன்ன இல்லையா காப்பர் பிராஸில் வந்து நாணயத்தெல்லாம் அடிச்சிடலான்னு, அதுக்கு தான் வந்து ரொம்ப அது பெரிய தவறான இது. ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிராஸு காப்பரில் வந்து காயின்ஸை வந்து அவங்களே வந்து அச்சிட்டு அதை வந்து கோல்டு சில்வருக்கு ஒரே மதிப்புன்னு சொன்னதுனால கோல்டு சில்வரை வந்து ஏமாற்றி வாங்கின்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உன்னோட முட்டாள்தனமான முடிவு தான் காரணம் அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் துக்ளக் வந்து இப்போ நாஜிபோடைய மரணத்தால் ரொம்ப மனசு வந்து ஒரு நிலத்தடை மாதிரி இருந்ததுனால அவரால் இதை பற்றிலாம் யோசிக்க கூட முடியல. யாரெல்லாம் சந்தேகப்படுறாரோ அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கிறாரு. ஆனால் கடைசியில் தான் தெரிய வருது, நாஜிப் வந்து கொல்லப்பட்டது இவருடைய ஸ்டெப் மதரால் தான், அவங்க தான் விஷம் வச்சு அவரை கொன்னாங்கன்னு தெரிய வருது. துக்ளக் இது தெரிஞ்ச உடனே அவங்கள வந்து கைது செஞ்சு அவங்கள கல்லாலே அடித்து இறக்குற மாதிரி அவர் தண்டனை விதிச்சிடுறாரு. இதெல்லாம் வந்து தெரியுது, அவரோட மனநிலை இப்போ சரியில்லைன்னு, அவர் ரொம்ப வந்து குழப்பமான ஒரு நிலைமையில் இருக்கார், நமக்கே புரியுது. அதே சமயத்தில் ஜனங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதாவது கியாசுதீன் அபாசித்ன்றவர் வந்த உடனே இந்த தொழுகை பண்ண வேணான்னு ஒரு பேன் இருந்ததில்ல, அது இனிமேலுக்கு இருக்காதுன்னு. ஆனால் மக்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, பசியிலையும் நிறைய வியாதி இறப்பு நடந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ அவங்களால தொழுகையை பற்றியோ இல்லை அதை பற்றி பேனா இல்லையான்றதை பற்றிலாம் யோசிக்கிற நிலைமையில் இல்லை. ஆனால் இங்கே துக்ளக் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களோட நிலைமையை பற்றி கவலைப்படாமல் கியாசுதீன் அபாஸை வரும்போது அவர் எப்படி வந்து வரவேற்கணுன்றதுல தான் மும்முரமாக இருக்கார். ஆனால் என்ன தெரிய வருதுன்னா, ஆசிஸ் வந்து கியாசுதீன் அபாஸத்தை கொன்னுடுறாரு. கொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவரே கியாசுதீன் அபாஸத்தை வந்து சுல்தானையும் ஏமாத்திடுறார். துக்ளக்குக்கும் வந்து அவருடைய புது அடையாளம் சரியாக தெரியல. ஆனால் பின்னாடி என்ன ஆயிடுதுன்னா, ஆசாமும் வந்து கொல்லப்படுறாரு. அவர் யாருன்ற உண்மையும் துக்ளக்கு தெரிய வருது. இப்போ ஆசிஸே வந்து துக்ளக் கிட்ட எல்லாத்தையும் அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அத்தனையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே துக்ளக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இவன் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, கோர்ட்லேயே பெரிய பதவி ஒன்று அவருக்கு
கொடுத்துட்டு துக்ளக் போய் தூங்க போயிடுறார். எழுந்து பார்க்கும்போது அவர் மனநிலை முழுசும் பாதிக்கப்பட்ட மனிதராக எழுந்துக்கிறாரு. இத்தோடு வந்து நாடகம் முடிஞ்சிடுது. இதுதான் துக்ளக், கிரீஷ் கர்னாட் எழுதின துக்ளக்கோடைய அந்த ட்ராமாவோடைய சம்மரி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.